சின்ன மருமகள் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. பஞ்சாயத்து கூட்டினதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாமல் என்னோட குழந்தைய இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்கள நம்பி இனிமேல் நான் என்னுடைய குழந்தைய நான் கொடுக்கவே மாட்டேன். அதனால் என்னோட குழந்தை எனக்கு திரும்பவும் வேணும், என் குழந்தைய வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் முறையிடுறாங்க. அதே மாதிரி சேதுபதியும் இருந்துட்டு, இது அவளுக்கு மட்டும் சொந்தமான குழந்தை கிடையாது, அது எனக்கும் சொந்தமான குழந்தை தான். நான் அந்த குழந்தையோட அப்பா. அதனால் என்னாலலாம் அந்த குழந்தைய அவகிட்ட கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இல்லை அந்த குழந்தையோட அம்மானா எனக்கு என் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு 2 பேரை மாறி மாறி அவங்களுடைய பதிலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஒரு சீட் எழுதி போடலாம், அந்த குழந்தை அம்மா கிட்ட இருக்கணுமா அப்பா கிட்ட இருக்கணுமான்னு. அதில் அந்த குழந்தையவே எடுத்து கொடுக்க சொல்லலாம். அந்த குழந்தை எந்த சீட்டு எடுக்குதோ அதே சீட்டு தான் அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்தில் சொல்லிடுறாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி ஒரு பக்கமும் சேதுபதி ஒரு பக்கமும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சின்ன மருமகள் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.